ஒர்க் அவுட் பண்ணாலும் 6 பேக்ஸே வர மாட்டேங்குதே. ஆமாண்ணே, ஒர்க் அவுட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்ணே, ஒர்க் அவுட் முடிஞ்சு நாளைக்கு வந்துடுண்ணே. இன்னும் ஒரு 3 ரவுண்டு முடிஞ்சுண்ணே வந்துடுறேண்ணே. சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன். இந்த வந்துட்டாப்ல வாங்க பஸ்ஸு. நீங்க தான் புதுசா வந்து கேக் மாஸ்டரா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ ரூம் இவ்வளோ கலீஜாக்கிது? இங்கயா தங்கணும்? ஏன் ப்ரோ ரூம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு நிமிஷம் இருங்க, ஓனர்கிட்ட கேட்டு சொல்றேன். கேளுங்க. அண்ணா, வந்திருக்கிற மைசூர் மகாராஜாவுக்கு நம்ம ரூம் பிடிக்கலையா? என்னண்ணா சொல்றீங்க? அப்படியா? ஐயோ அவ்வளோ பெரிய ஆளா? நான் கூட கலாய்ச்சி விட்டுருந்தேன்னா. ப்ரோ என்ன சொன்னாரு? மூடிட்டு உட்கார சொன்னாரு. ப்ரோ ஓட ஃபேக்டரியில் வேலை பார்க்குறவனுக்கு பேலஸ் கேட்குதோ? பீர் அடிக்கிறியா? ஐயா அது மாட்டு கோமி மாட்டுமே இருக்கும், மனுஷன் குடிப்பானா அத? அப்ப நம்மள எப்படி நினைக்கிறான்? 2024 இப்படி ஒருத்தனா? இவனுக்கு கழுத்தை நீட்ட போறவன் யாருக்கிட்ட பல்லையில் வச்சுட்டு இருக்காளோ? உன் பேர் என்னம்மா? சத்யா. எந்த ஊருமா? திரிபுரே தான். உங்க பேர் மேடம்? தமிழ் செல்விமா. நீ என்ன மேடம்லாம் கூப்பிடாத, அக்கானே கூப்பிடு. சரிக்கா. சரிம்மா, நீ இன்னைக்கே ஜாயின் பண்ணிடு. ஸ்ட்ரைட்டா போய் 3rd டேபிள்ல கேளு, அவங்க என்ன ஒர்க்குன்னு சொல்லி தருவாங்க. சரியா? நாளைக்கு வரும்போது மறக்காம ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு வா. சரிக்கா. என்னம்மா, வா போய் டீ குடிச்சிட்டு வரலாம். இல்லக்கா பரவாயில்ல வா, இப்போ டீ பிரேக் தானே, வா போலாம். எவ்வளோண்ணா? என்ன சாப்பிட்டீங்க? 2 டீ 20 ரூபாய். என்ன 10 ரூபாய்? நான் தாக்கா ஒரு டீக்கு. எதுக்குமா? அது இல்லக்கா, நீங்களும் கஷ்டப்படுறீங்களா, அடுத்த காசுக்கு ஆசைப்படக்கூடாதுக்கா. அடங்கப்பா. சரி வா போலாம். சரிக்கா. இது உலக நடிப்புடா சாமி. பாசி என்ன பாசி இதெல்லாமே? இல்ல ப்ரோ, ரூம்ல நாத்த தாங்கல, அதான் லைட்டா சேத்த வலி விடுங்க ப்ரோ. நாத்து நாடுது, ஃபர்ஸ்ட் இங்க தான் போட்டுக்கணும் போல. யோ 10 ரூபாய் கொடுத்துட்டு போயா. எதுக்கா? ஒண்ணு கடிச்சதுக்கு. யோ நான் குடிக்கிற தண்ணி பாட்டிலே 10 ரூபா கொடுத்து தான் வாங்கி குடிக்கிறேன். அதை குடிச்சிட்டு போற ஒண்ணுக்கு 10 ரூபா கொடுக்கணுமாயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பாத்ரூம்ல ஒண்ணுக்கு போனா 10 ரூபா கொடுத்துட்டு தான் போனோம். என்னங்கடா இது, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பகல் கொள்ளையால இருக்கு. நீங்களே கேளுங்க மந்தன். அரவிந்த் அக்கா, எப்பக்கா திருப்பூர்ல இருந்து வந்த? ஒரு வேலையா வந்தேன்டா. ஆமா, நீங்க என்ன பண்ற? இதெல்லாம் ஒரு பாத்ரூம், நீங்க ஒண்ணு கடிக்க வந்தக்கா. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். சரி, அதை விட இருக்கட்டும். பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தி எல்லாம் எப்படி இருக்காங்க? எக்கோ எனக்கு இன்னும் கல்யாணமே அவ்வளோ, பேரம் வரைக்கும் போயிட்ட. இனிமேலும் ஆகாதுடா. என்னக்கா? ஒண்ணும் இல்லடா, காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. நானாக்கா பண்ணிக்க மாட்டேங்கிறேன். இப்ப கூட பொண்ணு பார்க்கதாக்கா இந்த ஊருக்கு வந்தேன், பொண்ணு அமையல. இவ்ளோ பேசுறியே, நீ ஒரு பொண்ணு பார்க்கலாம்ல எனக்கு? நானா? சரி பாக்குறேன்டா. வந்துச்சுடா. அக்கா வந்தாலும் இவன் பாத்ரூமுக்கு போகாத, அந்த பக்கம் எங்கேயாவது போய்க்க. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாதுடா. வரணும். அக்கா நில்லுக்கா. அக்கா நில்லுக்கா. அக்கா டேய் காசை கொடுத்து போடா. டேய் கொடுக்க முடியாது, போடா. அபிராமியே காலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் ப்ரோ சத்யா ரீல்ஸா பாக்குறீங்க? ஆமா, நானும் ஃபாலோ பண்றேன் ப்ரோ. நீங்களும் ஃபாலோ பண்றீங்களா? எங்க ஊருக்கார பிள்ளைய நான் ஃபாலோ பண்ணாம வேற யாரா பண்ணுவா?
என்ன ப்ரோ சொல்றீங்க? நம்ம ஊருக்கார பொண்ணா? எங்க ஊருக்கார பொண்ணு. ப்ரோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? டேய் பாவண்டா அந்த பொண்ணு. காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. என்ன ப்ரோ சொல்றீங்க? எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுது. ஆமாண்டா, பாட்டுக்கு டான்ஸ் மட்டும்தான் ஆட முடியும். பேசி என்னைக்காவது வீடியோ போட்டு பாத்திருக்கியா? முடியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பேசவே முடியாதுல்ல. ஐயோ, அவங்க அப்பனுக்கு ஏதோ ஆபரேஷன் சொல்லி 2-3 லட்சம் பணம் வேற கேட்டுச்சு. நம்மகிட்ட எங்க இருக்கு கொடுக்கறதுக்கு? பாவம் கல்யாணம் வேற முடியல அந்த பொண்ணுக்கு. என்ன பண்றது ப்ரோ? வேணா அந்த பொண்ணுக்கு நானே காசு கொடுத்துட்டு நானே கல்யாணம் பண்ணிக்குவா. என்னது நீ பண்ணிக்கிற? நீ எது குடுக்குற? உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம்? ஏன்டா அப்படி நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு அலையிற? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? மண்டையில இருக்க மசரெல்லாம் வேற போய்கிட்டு இருக்கு. இங்க மட்டும் என்ன வாழுதான்? என்னது? இல்ல ப்ரோ, சும்மா ஜோக்கு. திருப்பி வரல. நான் வேணா வேற மாதிரி ட்ரை பண்ணவா? சாரி. அம்மா ஏன் இன்னும் நீ கல்யாணமே பண்ணிக்கல? அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்கணும்லக்கா. எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்க போற? உன் வாழ்க்கையை பார்க்க வேணாமா? அதெல்லாம் என் தலையெழுத்துக்கா. தலையெழுத்தா? நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், அதுபடி செய்றியா? அவ்வளவுதான், எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா செய். என்ன தமிழக்கா போயிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிச்சு, இன்னும் காலே பண்ணல. நம்ம தேவைக்கு நாம தான் கால் பண்ணோம். நம்மளே பண்ணுவோம். ஓ சொல்றியா மாமா? ஓ சொல்றியா? ஹலோ ஹலோ தமிழக்கா. தமிழக்காவா? அவங்க இல்ல, நீங்க யாரு? என்னடா இது, ஏதோ ஒரு பொண்ணு பேசுது. ஹலோ, நாங்க ஐசிஐசி பேங்க்ல இருந்து கால் பண்றோம். உங்களுக்கு லோன் வேணுமா? நாங்க எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா? உங்க வாய்ஸ் இவ்வளவு கியூட்டா இருக்கே, நீங்க நேர்ல எப்படி இருப்பீங்க? ஐயோ, சி போங்க, நீங்க ஒரு குறும்பு. நீங்க ஒரு கரும்பு. ஏய் எறும்பு, காலையில இருந்து க்ளீன் பண்ணலையா நீ? அம்மா யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க? அம்மா கிட்ட. அம்மாட்டியா? அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே. அதான் அம்மாக்கு எப்படி உடம்பு இருக்குதுன்னு கேக்குறதுக்கு. போனை வச்சுட்டு வேலையை பாரு. சரிக்கா. தமிழக்கா வாய்ஸ் கேக்குது. வந்துட்டாங்களா? கட் பண்ணிட்டாங்களா? திரும்ப பண்ணுவோம். ஓ சொல்றியா மாமா? ஓ சொல்றியா மாமா? ஹலோ தமிழக்கா, இப்போ ஒரு பொண்ணு பேசிச்சே, யாருக்கு அந்த பொண்ணு? கூட வேற செய்யறவடா. அவ இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தாளா? கள்ளி. ஆள் எப்படிக்கா? நல்ல பொண்ணுதான்டா, கொஞ்சம் நக்கலா பேசுவா, அவ்வளவுதான். அதே மாதிரி வயசாகியும் இன்னமும் கல்யாணம் பண்ணல. அவங்க வீட்டுல பண பிரச்சனையா, அவங்க அம்மாக்கும் ஏதோ உடம்பு முடியலையா, ஆபரேஷன் பண்ணணுமா, 1.5 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு சொல்லிட்டே இருந்தாடா. பாவமா இருந்துச்சு. நம்மகிட்ட இருந்தாலாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். என்ன பண்றது, நம்மளே வட்டிக்கு வாங்கி தானே பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். அக்கா, நான் வேணா அந்த காசை கொடுக்கவா? நீ குடுக்குறியா? ஆமா, நீ ஏன் அந்த பொண்ணுக்கு குடுக்குற? இல்லக்கா, நம்ம 2 பேரும் நல்லா தெரிஞ்சவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கலாம்ல. அக்கா, அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல இருக்கா. இன்ஸ்டாலியா? தெரியலடா எனக்கு அதெல்லாம். ஆனா ஏதோ அன்பே ஆப்ல மட்டும் இருக்கான்னு நினைக்கிறேன். அன்பே ஆப்பா? சரிக்கா, அந்த பொண்ணு போன் நம்பர் கிடைக்குமா? அவன் நம்பர் எடுக்கல உனக்கு. குடி போன். சேவ் பண்ணிக்கணுக்கா. சேவ் பண்ணிட்டியா? டேய், இதுக்கப்புறம் வேற இடத்துல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண அவ்வளவுதான் உன்னை. வைடா போன. அக்கா அக்கா அக்கா. ஐயோ, பேர் கேட்க மறந்துட்டோமே. அதான் போன் நம்பர் இருக்குல்ல, போன் பண்ணி கேட்டுப்போம். ஐயோ, நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன்டி. நீ ரெடியா இரு பஸ் ஸ்டாண்ட்ல. என்ன வரும்போது மல்லிகைப்பூ அல்வா. சரி நீங்க ரெடியா இல்லை? என்ன, நான் கிளம்பிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன ப்ரோ, சத்யா ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஏண்டா டேய், நான் தான் ஊருக்கு தானே போய்கிட்டு இருக்கேன். அங்கே போய் அவங்க வீட்டில் பேசிட்டு சொல்லுவேன்ல, அதுக்குள்ளேயும் பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயா, எல்லாம் தலையெழுத்து.
இருக்கு. 9 ஐயோ சத்யா. அரவிந்தே ப்ரோ. சரிப்பா, ஊருக்கு கிளம்பிட்டேன். சரிங்க ப்ரோ. அந்த மேட்ரு சத்யா மேட்ரு ஆமாம் ப்ரோ. அதை வேணா அவங்க வீட்டில் பேசி பார்க்குறேன்ப்பா. சரிங்க ப்ரோ. அப்புறம் அந்த பண விஷயம் ப்ரோ, அதுதான் நீங்க அன்னைக்கு வேணான்னு சொன்னீங்க. நான் எப்போ வேணான்னு சொன்னேன்? நான் மறுபடியும் சொன்னேன்ல ப்ரோ. அது வந்து இல்லப்பா, என்னமோ பணத்தை வாங்கி நான் என் அக்கௌண்ட்ல போட்டு ஓடுற மாதிரி பேசுறேன். இல்ல வேணாம்ப்பா, நீ பா. ஐயோ ப்ரோ, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே. பணம் தானே, நான் அனுப்பி விடுறேன். இப்பே அனுப்புறேன். அனுப்பிட்டேன் ப்ரோ. சரி 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 ப்ரோ, போயிட்டு நல்ல செய்தியோட வாங்க. பாத்துக்கலாம் ப்ரோ ப்ரோ, பாத்துக்கலாம்ப்பா. திரும்பி கூட பார்க்காம இவ்வளவு வேகமா போறான். என்னவன் காசை வாங்க தலை தெறிக்க ஓடுறான். போய் காசை கொடுப்பானா மாட்டானா? ஓகே சொல்லுமா சொல்லாதா? அவன் நம்பர் தான் நம்ம கிட்ட இருக்கே, போன் பண்ணி பேசுவோம். ஐயோ, அவளுக்கு தான் காதும் கேட்காது வாயும் பேசாதே. வீடியோ கால் பண்ணுவோம். ஹாய், நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நீ நீ பார்க்க சூப்பரா இருக்க. ஐயோ, என்னடா நடக்குதுங்க? என்ன தேட? கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருக்கண்ணா. மனசாட்சியா? ஓ, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது இப்பதான் தெரியுமா? டேய், தெரியாம தான் கேக்குறேன். நீ தமிழக்கா கிட்டே பொண்ணு பார்க்க சொல்லிருக்க. சத்யாவுக்கும் வீடியோ கால் பண்ணி கடைசியில நீ யாரதான்டா கல்யாணம் பண்ணிப்ப? போது நிறுத்துடா. அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். காத்திருந்து கைரேகை அழிஞ்சது தாண்டா மிச்சம். ஒத்த பொண்ணா பார்த்து வருஷ கணக்குல என் வயசு ஓடனது தாண்டா அதிகம். இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாதுடா. ஒரே டைம்ல எத்தனை பொண்ணு கிடைக்குதோ எல்லாத்தையும் லவ் பண்றேன். அதுல ஒன்ன கல்யாணம் பண்றேன். என்னடா இப்படி பொசுக்குன்னு ஐட்டமா மாறிட்ட? டேய், ஒருவேளை 2 பொண்ணுமே ஓகே சொல்லிட்டா என்னடா பண்ணுவ? அப்படி ஒண்ணு நடந்தாதானே? ஹலோ ஹலோ, தமிழக்கா. ஒரு நிமிஷம் வரேன். ஹலோ அரவிந்த். தமிழக்கா, அவங்க வீட்ல எல்லாருக்கும் சம்மதம்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இப்பதான் அம்மாவோட ஆபரேஷனுக்கு மட்டும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. 1.5 லட்சம் தானக்கா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி அவங்க வீட்ல அந்த பிள்ளைக்கு நகை போடலாம் வசதி இல்லப்பா. அதனால நம்மளே கல்யாணத்துக்கு நகஞ்சு ஒரு 10 பவுன் போட்டா. 10 பவுன் என்னக்கா? 10 பவுன் அதுக்கு அதிகமாவே போட்டுருவோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நான் பாத்துக்கிறேன்க்கா. அது மட்டும் இல்லப்பா, வர 20ஆம் தேதி நல்ல முகூர்த்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு முருகர் கோவிலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். அப்படியா? சரிங்கக்கா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இப்பதான் அதே மாதிரி வதவதன்னு சும்மா ஆளுங்க எல்லாம் சொல்ல வேணாம். நீ நானு இவ எல்லாம் மட்டும் போய் மாலையை மாத்தி சிம்பிளா தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துருவோம். சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிக்கா. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. 2 பொண்ணுல ஒரு பொண்ணு ஓகே ஆயிடுச்சு. ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. என்ன பாஸ், எப்படி இருக்கீங்க? வாங்க ப்ரோ, ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? வந்துட்டேன். அப்புறம் நீங்க கொடுத்த அமௌண்ட் எல்லாம் அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டேன். சரி, அதுல இருந்து ஒரு சல்லி நயா பைசா கூட நான் அடுக்கல. சரி விடுங்க ப்ரோ, அத பத்தி நான் கேட்டேனா? அப்புறம் இன்னொரு குட் நியூஸ். என்ன ப்ரோ? அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே. ஐயோ, ஓகேவா? ஐயோ, என்ன ஒண்ணு பாவம் கஷ்டப்படுற ஃபேமிலியா, இந்த கல்யாண செலவுக்கு நகை நட்டுக்கெல்லாம் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. ப்ரோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ப்ரோ, நீங்க கவலைப்படாதீங்க. பாஸ், அப்புறம் முகூர்த்த டேட் வர சொல்லி விட்டாங்க பாஸ். வர்ற 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில கோயில்ல கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. ஓ, 20ஆம் தேதியா ப்ரோ? 20ஆம் தேதி என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? ஐயோ, அப்படி எதுவும் இல்ல ப்ரோ. அந்த டேட்ல முக்கியமான கடமை ஒண்ணு இருக்கு. கடமையா?
சரி விடுங்க ப்ரோ, அந்த கடமையோட சேர்த்து இந்த கடமையும் முடிச்சிருவோம். என்ன பாஸ் நீங்க ஏதோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ப்ரோ இது புரிஞ்சவன் பிஸ்தா. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க சரியா? நான் நல்லா தெளிவா தான் இருக்கேன். போங்க உள்ள போங்க ப்ரோ, போங்க. என்னாச்சு இவனுக்கு? கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு லூஸ் ஆயிட்டானா? ஒண்ணும் புரியலையே. டே கண்ணா, நான் சொன்ன மாதிரி 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்களா? இப்ப என்ன பண்ணுவ? கடவுள் இப்பயாவது கண்ணை திறந்தானே, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படினாலும் பண்ணுவேன். ஐயோ சொல்லும் போதே வெக்கமா. என்னடா வளர்கிட்டு இருக்க? டேய் நானே இவளுக்கு தெரியாம அவ கூட எப்படி ஹனிமூன் போலாம், அவளுக்கு தெரியாம இவ கூட எப்படி ஹனிமூன் போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப 2 பேருமே கல்யாணம் பண்ணிப்பியா? அடேய் நான் ஹனிமூன் வரையும் போயிட்டேன், நீ என்னடா கல்யாணத்திலே நிக்கிற? இங்க பாரு, நானா கூப்பிட்டா மட்டும் நீ வரணும். நீயா சட்டத்தை கையில் எடுத்துக்க கூடாது, புரியுதா? ஒழுங்கு மரியாதையா வந்த இடத்துக்கே உள்ள போ. ஹலோ அரவிந்த். ஆக்கா. எங்க பார்க்க நீ? முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது. இல்லக்கா, வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆயிடுச்சா? ஆமா ப்ரோ, அதான் பஞ்சர் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிப்பா கொஞ்சம் சீக்கிரம் வா. வந்துடுறேன்க்கா. ப்ரோ நீங்க எங்க நிக்கிறீங்க? நான் கோயில் மெயின் கேட்ல இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? வந்துடுறேன் ப்ரோ. சீக்கிரம் வாங்க. சரிங்க ப்ரோ. ஹலோ. அக்கா சொல்லுக்கா. எங்கப்பா வந்துட்டு இருக்க? டைம் ஆகுது இல்ல? வந்துட்டேன் பக்கம் வந்துட்டேன். சீக்கிரம் வா. வந்துடுறேன்க்கா. அக்கா கோயில்ல எங்கக்கா இருக்கீங்க? சைடு கேட்டாட்ட நிக்கிறேன்ப்பா. சரிக்கா சரிக்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. வந்துடுறேன்க்கா. நல்ல வேலை இவங்க தனியா இருக்காங்க, இவங்களை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. சரி அங்க போய் பார்த்துப்போம். சத்யா, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏங்கா? இல்ல வயிறு வலிக்குது, தலை குளிக்கணும்னு நினைக்கிறேன், அதான் நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த டைம்ல நான் தனியா விட்டு போறேக்கா. சரி நான் என் மாமியார் கூட அனுப்பி வைக்கிறேன். நீரு அவங்க உடனே வந்துருவாங்க. நான் உள்ள வர முடியாதுமா. சரி கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. சரி சரிம்மா. சரிக்கா. அப்பாடி தப்பிச்சிட்டேன், கிளம்ப வேண்டியதான். எங்க போயிட்டா அவ? ஏய் வா. சீக்கிரம் வாங்க. ஆமா ஜகட 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 ரம் டம் ஜகட 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 ரம் டம் ஜகட 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 டம் ஜகட 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 ரம் டம் ஜகட 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 ரம் டம் ஜகட ஜகடம் டம். சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண. ஐயோ இங்க வாயா. ஏய் நாடி வெளியே வந்து நின்றுட்டு இருக்க, உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலையா? உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் கல்யாணம் முடிஞ்சு அப்படியே போலான்னு. நீ வேற ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்க. எண்ணி பார்த்து ஒரு 100க்கு மேல தெரியும். இதுல வேற நீ கட்டின புருஷன் வர. ஏய் ஆரிவ கூறுகட்ட குக்கர் மாதிரி இருக்க. நான் என்ன இழிச்ச வாயனா? அவன் கையில காலையில கிட்டத்தட்ட 7-8 பவுன் போட்டிருப்பியான். நீ முடிஞ்ச அளவுக்கு அதையும் சுருட்டிரு என்ன. 10க்கு பய உள்ள ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பட்டு துணியில கோவணம் வர கட்டிட்டு வந்திருக்கு. அப்படியோ? நீ அதையும் கழட்டி வந்துரு. சரி 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 கோவப்படாது. இந்தா இதை வச்சுக்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன். நீ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சுட்டு வந்துரு. சரி. அடி அடி அடி. ஆளு பாக்குறதுக்கு தடிமாட்டாட்ட இருக்கியான். கொஞ்சம் எனக்கு தெரியும் நான் பார்க்காத தடிமாடுங்களா. நீ ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா பஸ் ஸ்டாண்ட் போய் சேர வழி பாரு சரியா? சரி சரி போ. பாத்துரு சொல்லிக்கிற போது.
பார்த்தா நல்லா வாட்ட சாட்டமா தடி மாடாட்டம் தான் இருக்கு. என்ன பண்றது, வாயும் பேச முடியல, காதும் கேட்கல. அழகா லட்சணமா இருக்கா. அழகா கொடுத்த கடவுள் அழகான புள்ளைக்கு அல்லையில ஓட்டன்ற மாதிரி ஸ்பீக்கர் செட்டியும் மைக் செட்டியும் பிடிக்கிட்டானே. ஐயோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் உள்ளிட்ட பலரை திருமணம் செய்து நகை பணத்தை மோசடி செய்த கல்யாண ராணி சத்யாவை தனிப்படை போலீசார் புதுச்சேரியில் கைது செய்தனர். மேலும் பல ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்து சத்யா மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரவிந்த் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தலைமறைவான சத்யாவை தேடி வந்தனர். இந்நிலையில் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த ஹாய், ஐ அம் சத்யா. கோவிந்தா கோவிந்தா ஏடுகொண்டலவாடா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா